பல சமயம் முட்டாள்கள் தலைவர்களாகிவிடு, பல சமயம் முட்டாள்கள் தலைவர்களாகிவிடு. ஆனால் அறிவாளி தான் ஜெயிப்பான். நீங்கள் இன்னைக்கு வர்றவங்களை சொல்கிறேன், அப்போ இன்னைக்கு வர்றவங்க அறிவாளிகளாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. என்ன, யார் அறிவாளி என்பதை மக்கள் தான் தீர்மானிக்கிறார்கள். அவர்களுடைய கொள்கையை பொறுத்து எந்த அறிவாளிக்கு வாக்களிப்பது என்பதை மக்கள் தீர்மானிக்கிறார்கள். அந்த அறிவாளிகளோடு கூட்டு வைத்துக் கொள்கிறார்கள், வென்று எடுக்கிறார்கள். இல்லை, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அரசியல் யாருக்கு வேணுமென்னாலும் அரசியலில் வரலாம்னு சொல்கிறேன். சினிமாக்காரங்களுக்கு வரக்கூடாதுன்றது சொல்கிறதுக்கு யாருக்குமே எந்த இது ஆக. ஆனால் நான் யாரையும் புண்படுத்துறதுக்காக சொல்ல. பாவலன் மிக அழகாக பேசினார். சினிமாக்காரனை ஏளனம் செய்வதற்கு இந்த நாடே காத்து கொண்டிருக்கிறது. சொன்னாங்க, சினிமாக்காரன் ஏன் அரசியலுக்கு வரக்கூடாது? ஏன் வரக்கூடாது சார்? அரசியலில் இருக்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கி ஞானிகள் கிடையாது. காய் நகர்த்துறவங்க தான் அரசியலுக்கு வர்றாங்க. காய் நகத்தில்னா அரசியலில் அவங்க பருப்பு வேகாது. அறிஞனாக இருந்தாலும் சரி, முட்டாளாக இருந்தாலும் சரி, யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், யார் வேணாலும் வரலாம். தப்பான இதுகளை யாரும் பேசாது, யார் வேணாலும் வரலாம். அவங்க வந்த கடைசியில் அவங்க சரியான அரசியல் செய்கிறார்களா அப்படின்றது நீங்கள் பார்த்து அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் வாக்களிக்கிறதும் வாக்களிக்காதும் உங்களுடைய விருப்பம், என்னுடைய விருப்பம். அரசியல்வாதிக்குன்னு ஒரு தகுதியை யாருமே நிர்ணயிக்க முடியாது. எப்படி திரைப்பட இயக்குனருக்கு ஒரு தகுதியை, ஒரு நடிகனுக்கு ஒரு தகுதியை நீங்கள் நிர்ணயிப்பது இல்லையோ, அந்த மாதிரி அரசியல்வாதிக்கும் தகுதியை நிர்ணயிக்க வேண்டும் அவசியம் இல்லை. அவர்களுடைய வெற்றியை பொறுத்து தான் தகுதி நிர்ணயம் செய்யப்படுகிறது. ஸோ வெற்றி தான் நீங்கள் நிர்ணயிக்கிறதே தவிர நீங்கள் கொள்கை பிடிப்பு, அது நல்லவன் கெட்டவன் இதெல்லாம் கிடையவே கிடையாது. தனியாக ஒரு தனி கொம்பெல்லாம் கிடையவே கிடையாது. சினிமாவுக்கு என்ன கொம்போ அதே கொம்பு தான் அரசியலுக்கு. அனைவருக்கும் ஒன்று தான். அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது? இந்திய நாட்டின் பிரஜைகள் யார் வேண்டுமானாலும் வாக்களிக்கலாம், யாருக்கு வேண்டுமென்றாலும் வாக்களிக்கலாம். அதுதான். அதே மாதிரி பேசுகிறேன். அது கரெக்டு. நீங்கள் அண்ணன் அதை நம்ம சொல்லலாம். நீங்கள் சமூக சிக்கலை தெரிந்தவர்கள், இப்போ திருமாவளவன் மாதிரி ஆட்கள், சரி எனக்கு தெரியாதான்னு இன்னொரு கட்சிக்காரன் கேட்பான். அதுதான் பிரச்சனையே. இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நமக்கு நல்லது நடக்குதா அப்படிங்கிறத முடிவு செய்கிறது யார்? இப்போ ஓட்டு யார் போடுறாங்களோ அவன் தானே எஜமானன். அறிவாளிகள் இல்லாதவர்களையோ அடையாளம் காட்டுவது இந்த விரல் தான். அது அவன் அதிர்ஷ்டம். அது அதிர்ஷ்டம்னே. உழைக்காமல் யாருமே சினிமாவில் ஜெயிச்சது கிடையாது. எப்படி இப்போ இவர் டைரக்ட் பண்ணாமல் நீங்கள் இவர் வரலாமே. அதை அவங்க புரிஞ்சுக்கணும். அது இவங்க புரிஞ்சுக்குவாங்கல்ல. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் மிக முக்கியமான தருணத்தில் நம்ம எல்லாருமே இருக்கோம். சென்ட்ரல் படத்துடைய இசைத்தட்ட நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் இணைந்து வெளியிட சென்ட்ரல் படத்துடைய டீம் பெற்றுக்கொள்வார்கள். ஸ்ரீ ரங்கநாதர் மூவி மேக்கர்ஸ் பட நிறுவனம் சார்பில் தயாரிக்கப்பட்டிருக்கும் சென்ட்ரல் படத்துடைய இசைத்தட்டை சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் இணைந்து வெளியிட சென்ட்ரல் படத்துடைய குழுவினர் பெற்றுக்கொள்கிறார்கள். ஒரு முக்கியமான சீஃப் கெஸ்ட் தான் பேச போறாரு. நான் முன்னாடியே சொன்னேன், இந்த மேடை பார்த்தீங்கன்னா நண்பர்களுக்காக நிரம்பிய மேடையா இருக்கு. KS ரவிக்குமார் சார் பேரரசு சாருக்காக வந்திருக்காரு. இசையமைப்பாளருக்காக இசையமைப்பாளர்கள் வந்திருக்காங்க. அதே மாதிரி படங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக முதல் ஆளாக RV உதயகுமார் சார் வருவார். அண்ட் தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் சங்க தலைவராக வருவார். பட் இன்னைக்கு இந்த மேடையும் சாருக்கு நண்பனுக்காக பேசக்கூடிய ஒரு மேடையாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ RV உதயகுமார் சார் அவர்களே பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். என்னோட நிலைமையை பார்த்து புரிஞ்சுட்டு கடைசியில் சுமையாக செமையாக, ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி சுமையாவை பேர் என்னன்னு கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன். அதனால் வேணுன்னே என்னை கூப்பிடாமல் இவ்வளோ நேரம் உட்காந்து வச்சு என்ன டார்ச்சர் பண்ணிட்டாங்க. நன்றி சுமையா. இனிமேல் மனசில் வச்சுட்டுலாம் பழி வாங்கக்கூடாது. சும்மா காமெடிக்காக சொல்கிறேன். 1980 பிப்ரவரி 26 நான் சென்ட்ரலில் இறங்கினேன்.
நான் சென்ட்ரலில் வந்து இறங்குனது 1980 பிப்ரவரி 26 தமிழ்நாடு திரைப்படக் கல்லூரியில் இன்டர்வியூக்காக வந்தேன். என்ன நீ சொல்லி கொடுத்த மாதிரி பேசுகிறேன். அவர் என்னுடைய அசிஸ்டண்ட்டு. எதை திருத்திக்கிறேன்னு சொல்லுப்பா. அப்படி இப்படி கையை ஆட்டினே நான் பயந்துட்டேன். ஸோ அந்த சென்ட்ரலில் நான் வந்து இறங்கும்போது மேட்டுப்பாளையத்தில் ஈரோட்லேருந்து டிக்கெட் எடுத்துகிட்டு வரேன். டிக்கெட் எடுத்துட்டான். டிக்கெட் எடுக்காமல் வரல. நியாயமாக 27 ரூபா. அதாவது ஒரு சாதாரண ஸ்லீப்பர் கோச், 27 ரூபா. இன்றைக்கி எவ்வளோன்னு தெரியல. அது அந்த சென்ட்ரல் அப்படின்னு ஒன்றே, அந்த சென்ட்ரலில் வந்த உடனே அப்புறம் ஒரு ஸ்மெல் வரும். ஒரு பக்கம் ஃபுல்லாக யூரினல் ஸ்மெல் வரும். இன்னொரு பக்கம் வந்தால் ஒரே இட்லி வடை போண்டா சாம்பார் ஸ்மெல்லாக வரும். இன்னொரு பக்கம் கொஞ்சம் கப் அடிக்கும். அப்போல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். இருந்தாலும் அது ஒரு சொர்க்கமாக தெரிஞ்சது. ஏன்னா முதல் அவ்வளோ பெரிய ஒரு ரயில்வே ஸ்டேஷனை அப்படியே பார்த்து ஆன்னு வாய் திறந்து காலையில் 5:30 மணிக்கு ஒரு அரை மணி நேரம் சென்ட்ரலுக்குள்ளேயே சுற்றினேன். ஸோ சென்ட்ரல்னு பேர் வச்ச உடனே எனக்கு அதில் ஒரு அட்ராக்ஷன். ஏன்னா சென்னை என்றவங்களுக்கு இந்த சென்ட்ரலில் தெரியாமல் இருக்கவே முடியாது. ஸோ சென்னையில் இருக்கிறவங்க எல்லோரும் ஒரு தடவை பார்த்தாவே உன் படம் சூப்பர் ஹிட் ஆகிடும். அப்புறம் நம்ம தம்பி குணா பேசும்போது நல்லா சொன்னான். அவன் ஆரம்பமே இருக்கானா சரி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோட வாத்தியார் பேர், செகண்ட் ஸ்டாண்டர்டு. ஆனால் இவன் ஸ்கூலில் மட்டும்தான் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் ஒரே வாத்தியார் இருந்திருக்காங்க. 10th கூட 1-2 பேர் தான். மீதி எல்லாம் இவங்களுக்கு பிடிக்காத வாத்தியார் இருந்திருக்காங்க. ஏன்னா அதில் முக்கால்வாசி பேர் பொம்பளைக்கு பேரை சொல்கிறேன். எனக்கு அதில் ஒரு டவுட் இருக்குது, நீ உண்மை தான் சொன்னியான்றது. எனக்கு ஒரே சிரிப்பாக வந்துருச்சு. நானும் ஞாபகப்படுத்தி பார்க்குறேன். ஒரு 3-4 வாத்தியாருக்கு பேர் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. பட் எல்லாருமே நல்லா வாத்தியாருங்க. அப்புறம் சில பேர் மொழி இப்படி வைக்க சொல்லி அடிப்பாங்கல்ல, அவங்க பேரில் எனக்கு மறந்துடுவேன். ஆனால் அவங்கள மட்டும்தான் ஞாபகம் வச்சுருப்பான் உங்களுக்கு. இவன் யார் அடித்தாங்களோ அந்த வாத்தியாருக்கு பேர் மட்டும் சொல்லிவிட்டு நல்லா சொல்லி கொடுத்த வாத்தியாருக்கு பேர்லாம் விட்டா. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, எங்கள் வாத்தியாரெல்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது நான் கட்டடிச்சிட்டு சத்தியமங்கலம் ஹைஸ்கூல் இருக்கிறதுலேயே மோசமான ஹைஸ்கூல் அது. சத்தியமங்கலம் ஹைஸ்கூல் பசங்களா அப்படின்னாவே பக்கத்து ஒரு காலேஜுகளெல்லாம் இடம் சேர்த்த மாட்டாங்க நம்மளை. அது ஒரு டைப்பான பயங்கரமான ரவுடி எலிமெண்ட்ஸுங்க. அதில் நம்ம என்ன தான் நல்ல பையனாக இருந்தாலும் அந்த நம்ம முன்னோர்கள் அப்படி ஒரு பேர் வாங்கி வச்சுருப்பானுங்கள்ல. அதனால் சத்யா ஹைஸ்கூலா அப்படின்னு நான் படித்த கோபி ஆர்ட்ஸ் காலேஜில் டி செக்ஷனுன்னு ஒன்று தனி. அதாவது இந்த சத்யா ஹைஸ்கூலு, இந்த விளங்காத ஸ்கூலில் படித்தவங்க எல்லாத்தையும் ஒரு கிளாஸில் போடுவாங்க. அதாவது 300 மார்க்கு கீழே வாங்கினவன், 600க்கு 300 மார்க் கீழே வாங்கினவன், 350 கீழே வாங்கினேன். அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் படிக்கும்போது நம்ம வாத்தியாருக்கு ஞாபகம் வந்துடுச்சு. ஆனால் இங்கே என்னென்ன ஒரு சந்தோஷமான விஷயம், அதுதான் சொல்ல வரேன். ஒரு மேத்தமேட்டிக்ஸ் டீச்சரு, ஒரு சயின்ஸ் டீச்சரு, ஒரு தமிழ் டீச்சர், 3 பேர் சேர்ந்து ஒரு படம் எடுத்திருக்காங்க. ம் 2 தமிழ், ஒரு சயின்ஸு. நீ தான் மேத்ஸ்ன்னு சொன்னேன். மேக்ஸ் ஒருத்தர் இருக்கார், அவர் காணுமா? ஆப்சண்ட்டு, வாத்தியாரே ஆப்சண்ட்டு. டேலியா சரி, அவர் கணக்கு பார்த்து உங்கள் மேலே கோவப்பட்டு வரலன்னு நினைக்கிறேன். கணக்கு இல்லாமல் செலவு பண்ணிட்டேன் அந்த டைரக்டருன்ட்டு. ஆக இந்த விழாவுக்கு நான் வர்றதுக்கு முக்கிய காரணமே நடிகர் சங்க செயலாளர், இயக்குனர் சங்க செயலாளர் மன்னிக்கணும். அப்படி வந்துருச்சு, நம்ம வாயிலேருந்து வந்துருச்சுல்ல. ஸோ இயக்குனர் சங்க செயலாளர் என்னுடைய அன்பு தம்பி
மிரட்டலாக அந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அதை சும்மா ஒரு கிளிப்பிங் மட்டும் அப்படி அனுப்பிச்சி விட்டு, பார்த்தீங்களா அப்படின்னா, என்ன தம்பி அனுப்பிச்சி விட பார்த்தீங்களான்னாரு. அவர் கொஞ்சம் வேகமாக பேசுவார் இல்லையா, 2 தடவை யோசனை பண்ணாதான் அவர் என்ன பேசினார்னு எனக்கு தெரியும். அவ்வளவு ஸ்பீடு, அவன் அந்த அந்த திருப்பாச்சி ஸ்பீட்லேயே தான் இன்னும் இருக்கான். அது ஸ்பீடு மாறவே இல்லை. அப்புறம் உடனே பார்த்தா மிரண்ட உண்மையில் அப்படி ஒரு ஹை ஸ்பீடில் அப்படி போட்டு தான், டேய் எப்போ நடிச்சடா தம்பி நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே, இவ்வளோ வேலை பார்த்துருக்க நீ அப்படின்னு. இல்லை மெயின் ரோலா, ஆஹா பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையாக சொல்கிறேன், நான் அந்த ஒரு ஷாட்டு தான் நான் இங்கே இவ்வளோ நேரம் உட்கார்ந்தேன். நான் இவ்வளோ நேரத்தில் உட்காரவே மாட்டேன். நான் சண்டை போட்டு நான் பேசி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா யார் கூப்பிட்டாலும் வர்ற சங்க தலைவர் சங்க செயலாளர் யாருன்னா அது உதயகுமார் இவர் தான். ஆனால் இந்த படத்தில் அதில் கூட விதிவிலக்கு. ஏன்னா இவங்க யாரும் கூப்பிடவே இல்லை என் செயலாளரை தவிர. இந்த படத்தில் ஒரு அநியாயம் என்னென்னா 3 ப்ரொடியூசர்களும் என்னை கூப்பிடல, இந்த டைரக்டரும் என்னை கூப்பிடல. அப்புறம் மத்தியானம் 2 மணி இருக்கும், 1:30 மணி இருக்கும். சார் கூப்பிட்டாங்களா சார் அப்படின்னு. சில கூப்பிடலையப்பா, யார் கூப்பிட சொன்னேன், கூப்பிடலப்பா. டேய் ரொம்பவுமே கேவலப்படுத்தாதீங்கடா, கூப்பிடாம கூட ஃபங்க்ஷனுக்கு வர்றான்னு எழுதிடுவாங்கப்பா நம்ம ஆளுங்க. ஏற்கனவே நேற்று ஒரு பொம்பளை கொடுப்பா, ஒரு நடிகை மந்த்ரா அவர்களோட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தால் அது என் ஃபோனை அது நம்பர் கேட்டுச்சு. அந்த நம்பரு அவங்கக்கிட்ட ஃபோனு அவங்க அசிஸ்டண்ட்கிட்ட கொடுத்துட்டாங்க. சரி நீயே என் நம்பர்லேருந்து உன் நம்பருக்கு அடிச்சுக்கம்மான்னு அதை போட்டு ட்ரோல் பண்ணி என்ன எவ்வளவு எனக்கு புகழ் சேர்க்குறீங்க. கொஞ்சம் நல்ல வேலை இந்த மேடையில் ஹீரோயின்கள் இல்லை, ஒரு நிம்மதியாக இருந்தது. முதல்ல பேரை சொல்லிட்டு வந்துடுவோம், நீ வந்துடாதம்மா இன்னைக்கு எங்கள் தலைவர் வர்றாருன்னு. இப்படியெல்லாம் சேஃப்கார்டு பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு இப்போது இந்த படத்தில் தான் வில்லன்னா எனக்கே வில்லன் ஆகிட்டான் போல். அது மொத்தம் இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருத்தரும் எல்லாருமே பேசி இந்த படத்தை பற்றி பேசிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா, எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு போகிறதுக்கு தான் உட்காந்துருக்கிறேன். என்ன அப்புறம் உடனே கூப்பிட்டாங்க. வேறு என்ன, எல்லாருமே நீங்கள் பேசிட்டீங்க. நம்ம படத்தை பற்றி என்ன பேச, அவர் நல்லா நடிச்சிருக்காருன்னு இவர் சொல்லிட்டாரு, இவர் நல்லா நடிச்சிருக்காருன்னு அவர் சொல்லிட்டாரு, அவர் சூப்பர்னு அவர் சொல்லிட்டாரு, ப்ரொடியூசர் சூப்பர்னு இவர் சொல்லிட்டாரு. இப்போ நான் என்னங்க சொல்கிறது? எங்களுக்கு சொல்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு மேட்ரு வைக்கணும், இல்லைன்னா எங்களை முதல்ல பேச வைக்கணும். அதுவும் நம்ம சுபாஷை பேச விட்டிங்கன்னா முடிச்சிருவான் கதை அதோட. அதுக்கப்புறம் எவனுமே பேச முடியாது இல்லையா? அதனால் நான் ஏதோ நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த படத்தை பற்றி பேசணுன்ட்டு. ட்ரெய்லரே மறந்து போச்சு. ஏன்னா பெரிய ரீலாக இவங்க ஓட்டிட்டாங்க. அவ்வளோ அழகாக பேசுனீங்க, ஒன்று சும்மா சொல்லலை. ஆமாம், மேக்கப் விமன் ரொம்ப நல்லா பேசுனாங்க. இதுவரையிலும் எந்த ஃபங்க்ஷன்லேயும் பார்க்காத அளவுக்கு ஒரு மேக்கப் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தர் ரொம்ப நேரம் அழகாக பேசுனது இங்கே தான். அதே மாதிரி எல்லார் முகத்துலேயும் அவங்கவுங்க இயல்பான அந்த மேக்கப்பை கொண்டாந்துருக்கீங்க, அது தெரிஞ்சது. அதுக்கு எங்களுடைய இயக்குனர் சங்கத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தேன். அப்புறம் அந்த உருட்டல் மிரட்டல் மேட்டர்லாம் எப்பவுமே பேரரசு, அது நம்ம சங்கத்தில் இவங்களை எல்லாத்தையும் மிரட்டிகிட்ருப்பான் அந்த ஈசி மெம்பர்ஸுகளெல்லாம். அதை அந்த மூஞ்சியை நம்ம ஏற்கனவே பார்த்ததுனால அதை பற்றி அவருடைய பர்ஃபார்மன்ஸை பற்றி நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் நாளைக்கு சார் நான் கூட 2 படத்தில் நடிச்சிருக்கேன் சார், என் படம் கூட இது ப்ரிவியூ போடுறாங்கல்ல, அது ட்ரெய்லர் ரிலீஸ்னா ஒரு பையன் கூட வரல சார். ஆனால் இவனுக்கு பயந்துட்டு இருக்கிற அத்தனை ஈசி மெம்பருங்க, ஏன் கேஎஸ் ரவிக்குமாரே இவருக்கு பயந்துட்டு தான் வந்திருக்காப்புல. அப்படின்னா பாருங்கடே எந்த லெவலுக்கு லொல்லு பிடிச்சாலுன்னு. கரெக்டான வில்லனை தான் போட்டிருக்கீங்க. அது எப்படி பேரரசை பற்றி கரெக்டாக ஜட்ஜ் பண்ணிக்கிறீங்க? ஆனால் உண்மையில் அவனுக்குள்ள ஒரு குழந்தை மனசு, ஒரு ரொம்ப அன்பான தம்பி. என் தம்பி அந்த அன்பை கடைசியில் கண்டிப்பாக கிளைமேக்ஸில் வெளிப்படுத்தியிருப்பான்னு நினைக்கிறேன். வெளிப்படுத்தியிருந்தால் இந்த படம் ஹிட்டு, இல்லைன்னா கூட மாற்றி ஷூட் பண்ணிக்கோ. மகனே உன் படம் ஜெயிக்கணும்னா அவனை வில்லனாகவே வச்சு பண்ணின்னா ஓடாது.
இது அவர் ரியல் கேரக்டர் ஆச்சேன்ட்டு போயிடுவான். கடைசியில் மாற்றினேன்னா ஆஹா இவரு கூடவா சூப்பர்றான்வான். புரிஞ்சதா? நாங்கள் கைத்தட்டணும்னா கிளைமேக்ஸு நீ எப்படி வச்சுருக்க தெரியாது, அவர் நல்லவராக காட்டி ஒரு கிளைமேக்ஸ் வச்சின்னா நீ தப்பிச்ச மகனே, அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது. அப்புறம் செயலாளரே வந்து ஒரு மிகப்பெரிய படத்தில் இவ்வளோ நாளாக நடிச்சுட்டு அந்த டைரக்டரை இன்னும் உறுப்பினராக்காமல் இருந்திருக்காரு. இது வந்து அடுத்த ஈசி மீட்டிங்கில் நம்ம பேச போகிறோம். என்ன, நீங்கள் அவர் கெட்ட பேர் வர்றதுக்கு முன்னாடி படம் ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து மெம்பர் ஆயிடணும். என்ன தயாரிப்பாளர்களே, அவர் மெம்பர் ஆக்கிடுறீங்களா? இல்லை, நீங்கள் தான் ஆக்கணும். அவர்கிட்ட எதுக்கு தப்பு நீங்கள் தான் கொண்டாந்து கட்டணும். அதனால் அது பண்ணிட்டீங்கன்னா நம்ம வாழ்த்தெல்லாம் அப்படியே நிறைவேறும். கரெக்டா? அதே மாதிரி பொதுவாகவே நம்ம பத்திரிகை நண்பர்கள் பாவம் இவ்வளவு நேரம் அமைதியாக உட்காந்து நான் பார்த்ததே இல்லை. ஆனால் வர்றவங்க போகிறவங்கெல்லாம் அவங்களுக்கு இவங்க என்னப்பா பண்ணுவாங்க, யாரோ ஒருத்தன் பண்ணதுக்கு. நீங்கள் அப்படியெல்லாம் பொதுவாக பேசக்கூடாது பத்திரிகையாளர்கள். இல்லை இருந்தாலும் கண்ணே, நானே சில டைமில் தயக்கமாக தான் பேசுவேன். ஏன்னா நம்ம கூட வாழ்ந்துட்டுருக்கிறவங்க, நம்ம கூட பயணப்படுகிற பத்திரிகையாளர்களை ஒரு சிலர்னு சொல்லிட்டு கூட அந்த தவறாக எழுதுகிறார்கள் அப்படின்றதோடு விட்டுருங்க. நம்ம அதை திருப்பி நீ பதிவு பண்ணாத அவங்க என்ன எழுதுனாங்கன்றது. அது அவங்க எழுதுறதை விட மோசம். திருப்பி நீ பதிவு பண்ணீங்கன்னா அது அவங்களுக்கு தெரியும் எதுக்கு என்னன்னு. இந்த படத்தினுடைய நான் வந்து உண்மையிலுமே வந்து ஒரு கம்யூனிஸ்ட் குடும்பத்திலேருந்து வந்தவன். சுபாஷுக்கு நல்லா தெரியும். என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்ததே பாலன் இல்லத்தில் தான் ஆரம்பித்தது. நான் சென்ட்ரல்லேருந்து இறங்கி நேராக வந்து போய் இட்லி சாப்பிட்ட இடம் பாலன் இல்லம் தான். என்னை கொஞ்சம் ஒரே ஆள் யாருன்னா நல்லக்கண்ணையா. ஸோ அவர் தான் எனக்கு அப்பா மாதிரி. அங்கே நிறைய பேர் அவரை பற்றி நல்லக்கண்ணையாவை பற்றி பண்ணி எனக்கு தெரிந்த அளவுக்கு கம்யூனிஸ்டுகளுக்கே நிறைய பேர்த்துக்கு அவரை பற்றி தெரியாது. அது ஒரு கதை, பழைய கதை அது. ஆக என்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களையும் நான் என்னென்னலாம் நினச்சிக்கிட்டு இருந்தனோ, எப்படியெல்லாம் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சனோ, போய் ஒரு இடத்துல மில்லில் வேலைக்கு சேர்ந்தாவது நம்ம சம்பாதிக்கணும்னு நினச்சனோ, அதெல்லாம் இதில் இருக்குது. நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு இளைஞன் என்னென்னலாம் திங்க் பண்ணுவான். ஒரு மாதம் ஒரு 300 ரூபா கிடைச்சா கூட போதும். அந்த காலத்தில் 300 ரூபா சம்பளம் வாங்குறவங்க பெரிய பணக்காரன் தெரியுமா உங்களுக்கு? 80s, 70s, 75, 76 எல்லாம். அப்போல்லாம் ஒரு சைக்கிள் வச்சுட்டு அந்த மில்லுக்கு போகிற யூனிஃபார்மை போட்டு கோயம்புத்தூரில் அப்படி போவாங்க. காலங்காத்தால பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 மணிக்கு மில்லுக்கு வேலைக்கு போகிறவங்கெல்லாம் ஒரு யூனிஃபார்ம் போட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு பொண்ணு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அவங்களுக்கு சம்பளம் என்னென்னா ஒரு 450 ரூபா மாதம். அது போக வருஷம் போனஸ் கொடுப்பாங்க. அது வந்து ஒரு 3 மடங்கு போனஸு. அதுக்காகவே பொண்ணு கொடுப்பாங்க சார். நான் வந்து இங்கே சினிமா மாங்குன்னு சினிமா டைரக்ட் பண்ணி படத்தை முடிக்க போகிறேன், பொண்ணு கேட்டேன், அவனும் கொடுக்க மாட்டேன்டான் உண்மையிலும். ஸோ சினிமாக்காரனை ஏளனம் செய்வதற்கு இந்த நாடே காத்து கொண்டிருக்கிறது. சொன்னாங்க சினிமாக்காரன் ஏன் வந்து அரசியலுக்கு வரக்கூடாது? வரணும். ஏன் வரக்கூடாது சார்? அரசியலில் இருக்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கி ஞானிகள் கிடையாது. எல்லாம் விவரமானவங்க தான் அரசியலுக்கு வர்றாங்க. காய் நகர்த்துறவங்க தான் அரசியலுக்கு வர்றாங்க. காய் நகர்த்தலைன்னா அரசியலில் அவங்க பருப்பு வேகாது. யாராக இருந்தாலும் சரி, அறிஞனாக இருந்தாலும் சரி, முட்டாளாக இருந்தாலும் சரி. பல சமயம் முட்டாள்கள் தலைவர்களாகிவிடு பல சமயத்தில். ஆனால் அறிவாளி தான் ஜெயிப்பான். அதனால் அரசியல் என்பது சினிமாக்காரன்ல நாடகத்தில் நடிக்கிறவன்றது இல்லை, சாதாரண தொழிலாளி அல்ல, மூட்டை தூக்குறவங்கள, டீ கடை வச்சுருக்கிறவங்க இல்லை. யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், யார் வேணாலும் வரலாம். அது இந்த நாட்டோட சுதந்திரம், இந்த சுதந்திர இந்தியாவோட இது. தயவு பண்ணி அந்த மாதிரி தப்பான இதுகளை யாரும் பேசாது. யார் வேணாலும் வரலாம். அவங்க வந்த கடைசியில் அவங்க சரியான அரசியல் செய்கிறார்களா அப்படின்றது நீங்கள் பார்த்து அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் வாக்களிக்கிறதும் வாக்களிக்காதும் உங்களுடைய விருப்பம், என்னுடைய விருப்பம்.
என்ன சொல்கிறீங்க? தயவு பண்ணி அரசியல்வாதிக்குன்னு ஒரு தகுதியை யாருமே நிர்ணயிக்க முடியாது. எப்படி திரைப்பட இயக்குனருக்கு ஒரு தகுதியை, ஒரு நடிகனுக்கு ஒரு தகுதியை நீங்கள் நிர்ணயிப்பது இல்லையோ, அந்த மாதிரி அரசியல்வாதிக்கும் தகுதியை நிர்ணயிக்க வேண்டும் அவசியம் இல்லை. யாருக்குமே தகுதி அவர்களுடைய வெற்றியை பொறுத்து தான் தகுதி நிர்ணயம் செய்யப்படுகிறது. நான் ஜெயிச்சாதான் இந்த உதயகுமார் இந்த மேடையில் ஒரு சிறப்பு அழைப்பாளராக வர முடியுது. ஜெயிக்கலைன்னா கூப்பிட்ருக்க மாட்டீங்க. என் கூட வந்த 10-15 பேர் ஜெயிக்கலை. அந்த டைரக்டருக்கு யாரையும் கூப்பிடலையே. ஸோ வெற்றி தான் நீங்கள் நிர்ணயிக்கிறதே தவிர நீங்கள் கொள்கை பிடிப்பு அது நல்லவன் கெட்டவன் இதெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால் அரசியலுக்கு மட்டும் தனியாக ஒரு தனி கொம்பெல்லாம் கிடையவே கிடையாது. சினிமாவுக்கு என்ன கொம்போ அதே கொம்பு தான் அரசியலுக்கு. ஒரு கூலி வேலை செய்பவர்களுடைய தனி கொம்பு என்னவோ அந்த கொம்பு தான் அடுத்தவனுக்கு. கரெக்டானே? அனைவருக்கும் ஒன்று தான். அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது? இந்திய நாட்டின் பிரஜைகள் யார் வேண்டுமானாலும் வாக்களிக்கலாம், யாருக்கு வேண்டுமென்றாலும் வாக்களிக்கலாம். அதுதான். அதே மாதிரி பேசுகிறேன். அது கரெக்டு. நீங்கள் அண்ணன் அதை நம்ம சொல்லலாம். நீங்கள் சமூக சிக்கலை தெரிந்தவர்கள், இப்போ திருமாவளவன் மாதிரி ஆட்கள், சரி எனக்கு தெரியாதான்னு இன்னொரு கட்சிக்காரன் கேட்பான். அதுதான் பிரச்சனையே. இல்லை நீங்கள் இன்னைக்கு வர்றவங்களை சொல்கிறேன். அப்போ இன்னைக்கு வர்றவங்க அறிவாளிகளாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. என்ன இல்லை நான் பொதுவாக சொல்கிறேன் பாவலன். நான் என்ன சொல்கிறேன்னாங்க, யார் அறிவாளி என்பதை மக்கள் தான் தீர்மானிக்கிறார்கள். அவர்களுடைய கொள்கையை பொறுத்து எந்த அறிவாளிக்கு வாக்களிப்பது என்பதை மக்கள் தீர்மானிக்கிறார்கள். அந்த அறிவாளிகளோடு கூட்டு வைத்துக் கொள்கிறார்கள், வென்று எடுக்கிறார்கள். இதுதானே நடந்துட்டுருக்கு. மற்றபடி அறிவை அளப்பதற்கு அளவுகோல் என்ன சொல்லுங்கள்? நீங்கள் ஒரு அளவுகோல் வச்சுருப்பீங்க, கணித ஆசிரியர் ஒரு அளவுகோல் வச்சுருக்காரு, தமிழ் ஆசிரியர் ஒரு அளவுகோல் வச்சுருப்பார், கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் எப்படி எழுதுறதுன்னு ஆங்கில ஆசிரியர் ஒரு அளவுகோல் வச்சுருப்பார். ஸோ அரசியலுக்குன்ற அளவுகோல் நமக்கு என்ன கிடைக்குது, இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நமக்கு நல்லது நடக்குதா அப்படிங்கிறத முடிவு செய்கிறது யார்? அந்த இடத்துல ஆசிரியர்கள் வாக்காளர்கள் தான். அப்போ இவங்க மாணவர்கள் ஆயிடுவாங்க, இவங்க ஆசிரியர்கள் மாணவர்கள் ஆயிடுவாங்க. வாக்களிக்கிறவங்க தான் ஆசிரியர். இப்போ ஓட்டு யார் போடுறாங்களோ அவன் தானே எஜமானன், அவன் தானே முதலாளி. ஆனால் வாக்கு அளித்த கடைசியில் யாருக்கு வாக்களித்துமோ அவர் முதலாளியாகிறார், வெற்றி பெற்றவர் முதலாளியாகிறார். அது வெற்றி தோல்வி தான் அரசியலில் அறிவாளிகள் இல்லாதவர்களையோ அடையாளம் காட்டுவது இந்த விரல் தான், அந்த வாக்கு தான். அதுதான் உண்மை. அது நான் மற்றவங்களை யாரையும் குறை சொல்லலை. நீங்கள் அது அவன் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்னே. உழைக்காமல் யாருமே சினிமாவில் ஜெயிச்சது கிடையாது. எப்படி இப்போ இவர் டைரக்ட் பண்ணாமல் நீங்கள் இவர் வரலாமே, அதை அவங்க புரிஞ்சுக்கணும். அது இவங்க புரிஞ்சுக்குவாங்கல்ல. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இல்லை, நான் என்ன சொல்ல வரலன்னா அரசியல் யாருக்கு வேணுமென்னாலும் அரசியலில் வரலாம்னு சொல்கிறேன். சினிமாக்காரங்களுக்கு வரக்கூடாதுன்றது சொல்கிறதுக்கு யாருக்குமே எந்த இதுங்க என்பதை நான் இங்கே தெரிவிக்கிறேன். நான் ஒரு சினிமாக்காரன்றதுக்காக கூட சொல்கிறேன்னு வச்சுக்கலாம். நாளைக்கு கூட நானும் கூட ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம், சொல்ல முடியாது. உரிமை இருக்குல்ல. ஆக ஆனால் நான் யாரையும் புண்படுத்துறதுக்காக சொல்ல. பாவலன் மிக அழகாக பேசினார். அது நான் ஒரு மேட்ரு பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பாவலன் அவர்களை பற்றி. அவ்வளோ அழகாக அவருடைய தமிழ், அவருடைய ஆமாம் எனக்கு தெரியும். எனக்கு அவரும் நெருங்கிய நண்பர். அவர் கூடவே ஒரு படம் நடிச்சிருக்கேன். யார் கூட? திருமாவளவன் கூட ஒரு படம் நடிச்சிருக்கேன். நீங்கள் அவர்கிட்ட கேட்டு பாருங்கள். அவரும் ஒரு படத்து பேர் அன்பு தோழி.
ஆக அந்த அன்பு தோழி தயாரிப்பாளர் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆமாம் ஆமாம். ஆக இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிற அனைத்து நடிகர்களுக்கும், குறிப்பாக காக்கா முட்டை ஹீரோ தம்பி விக்னேஷ், நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்க. நீங்கள் ஒரு 4-5 ஷாட் பார்த்தேன், இயல்பாக இருந்தது. அதை தொடர்ந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். டெஃபினட்டாக யூல் ஹேவ் எ வெரி பிரைட் ஃப்யூச்சர். ஒரு தாஜ் நூர் அவரை பற்றி நான் கொஞ்சம் சொல்லணுன்னு, அவர் மிகப்பெரிய இசை மேதைன்னே சொல்லலாம். அவர் அவ்வளோ அழகான இசையமைப்பாளர். நானும் அவர் கூட சேர்ந்து ஒரு ப்ரோக்ராமில் கலந்துட்டு இருந்திருக்கேன், ஒரு தொலைக்காட்சி ப்ரோக்ராமில். மிக பியூட்டிஃபுல் மியூசிக் டைரக்டர் அவர் உங்களை அவருடைய நண்பரை பாராட்ட வந்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம். பாடல்கள் அனைத்தும் நல்லா இருந்ததுங்க. எமோஷன் தான் வரும், இந்த மாதிரி கதைகளில் எமோஷன் தான் வரும். இந்த எமோஷனில் அழகாக கேரி அவுட் பண்ணி ரீரெக்கார்டிங் பண்ணி முடிச்சிட்டிங்களா? ஆல் தி பெஸ்ட். அது நீங்கள் உங்களுக்கு கூட உழைத்தவர்களுக்கெல்லாம் நன்றி சொன்னது ஒரு மிக சிறப்பாக இருந்தது. உங்களுக்காக வாழ்த்த வந்த நமது அன்பு சகோதரர் ட்ரம் சிவமணி, அவர் என்னுடைய படங்கள் நிறைய படங்களில் வாசிச்சிருக்காரு. நான் அவர்கிட்ட போய் நின்றுப்பேன். அவன் காட்டுத்தனமாக வாசிப்பான், சாதாரணமாக வாசிக்க மாட்டார், காட்டுத்தனமாக வாசிப்பார். ஸோ எல்லா நல்ல உள்ளங்களும் உங்களை வாழ்த்திருக்கிறது. குறிப்பாக இயக்குனரை நான் சொல்லாமல் விட்டுறக்கூடாது. தம்பி, நீங்கள் முதல் படத்திலேயே ஒரு மிகச்சிறப்பான ஒரு கதை அம்சத்தை எடுத்திருக்கீங்க. இந்த கதை அம்சம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வளமான வாழ்க்கையும் நல்ல பெயரையும் பெற்றுத்தரும் என்று நம்பிக்கையோடு உங்களை அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மாலை வேளையில் சென்ட்ரல் தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். அந்த படத்தில் நடித்த எங்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் செயலாளர் அவர்களுக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்.